அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு 25% வரியும் அபராதமாக 25% என 50% ட்ரம்ப் வரியை விதித்து இந்தியாவை மிரட்டுகின்ற நேரத்தில் மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான கமல்ஹாசன் அவர்கள் ட்ரம்புக்கு மிகச்சிறந்த முறையில் தக்க பதிலடியை தந்துள்ளார். அதாவது ஏன் எதற்காக இந்த வரி விதிக்கப்பட்டது என்பதற்கான காரணத்தை கமல்ஹாசன் சொன்னது மிக சிறப்பானதாக இருக்கிறது. இந்த அமெரிக்காவின் வரி விதிப்பானது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக அல்ல, இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் காரணமும் அல்ல, மாறாக இது முழுக்க ஒரு புவிசார் அரசியல். இந்தியா பொருளாதாரத்தில் தன்னிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது, ஏற்றுமதியில் மிக சிறந்த நாடாக முன்னேறி வருகிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவை அடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த 50% வரியானது விதிக்கப்பட்டுள்ளதே தவிர ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக அல்ல என்று மிக தெளிவான ஒரு அறிக்கையை கமல்ஹாசன் வெளியிட்டு தனது சமூக வலைத்தள பக்கத்திலும் பதிவு செய்துள்ளார். இப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை கமல்ஹாசன் தருவார் என்று திரையுலகம் மட்டுமல்ல, அரசியல்வாதிகள் கூட எதிர்பார்த்திருக்க முடியாத அளவுக்கு ஒரு விரிவான அறிக்கை கமல்ஹாசன் தந்துள்ளது அனைவருக்கும் ஒரு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அளவுக்கு இந்தியாவை குறித்து ஒரு ஆழமான பார்வையுடன் இந்தியாவுக்கும் முழுமையான ஆதரவாக மத்திய அரசு மற்றும் பிரதமர் மோடியின் ஆத்ம நிர்பார் பாரத் என்பதை மேலும் நாம் வலிமையாக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் கமல்ஹாசன் பேசியது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தந்துள்ளது. ஏனென்றால் சினிமா பிரபலங்கள் பேசுவது அனைவரையும் சென்றடையும். அதாவது கமல்ஹாசன் சொல்வது என்னவென்றால், இந்த நூற்றாண்டானது ஆசியாவின் நூற்றாண்டாக விடிந்துள்ளது. இந்த ஆசியாவின் நூற்றாண்டில் இந்தியா அதாவது மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது, மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை அது அடையப் போகிறது. அதாவது சர்வதேசத்திற்கு நாடுகள் என்பது உதயமாகிறது. அதில்தான் இந்த ஆசியாவின் புதிய நூற்றாண்டை விடிந்துள்ளது. அது இந்தியாவின் பங்கு மிக பெரியது என்று அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் கமல்ஹாசன் மேலும் இந்தியா ஒரு சாதாரண நாடல்ல, மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. இங்குள்ள குடிமக்கள் மற்றும் இங்குள்ள அனைத்து புதிய நாகரிகத்தின் ஒரு அடையாளமாகும். நம்முடைய உறுதியான தீர்மானம் என்பது நமக்கு தேவையான எரிசக்தியை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் இறக்குமதி செய்கிறோமே தவிர யுக்ரைன் போருக்காக அல்ல. இந்தியா என்பது அது ஒரு பெரும் நாடு, அது மிகப்பெரிய ஜனநாயக நாடாக, ஒரு கலாச்சாரம் நாகரிகத்தின் அடையாளமாக இது மிகப்பெரிய பீடு நடை போடுவதை அமெரிக்கா போன்ற நாடுகள் விரும்பவே இல்லை. அதற்காகத்தான் இந்த வரியை விதித்துள்ளார்கள் என்று அவர் கூறியுள்ளார். அதேபோல சர்வதேச சந்தையில் சீனா ஒரு முக்கியமான இடம் பிடித்து சுயசார்பை அடைந்து ஏற்றுமதி செய்கிறது. ஆனால் அந்த சீனாவுக்கு மட்டும் வரி போடுவதாக வெறும் வதந்தியை மட்டுமே ட்ரம்ப் பரப்பி வருகிறார். அதை அவர்கள் முழு மனதோடு கூட சொல்லவில்லை, அரை மனதோடு சொல்கிறார்கள். காரணம் என்னவென்றால், சீனா முழுமையாக தன்னிறைவை பெற்றுவிட்டது. அதேபோல் இந்தியாவும் ஒரு முழுமையான தன்னிறைவை நோக்கி ஆசிய கண்டத்திலே நடைபோடுவதை அமெரிக்கா விரும்பாமல் இந்தியாவின் மீது வரி தாக்குதலை நடத்துகிறார்கள். அதாவது டாக்ஸ் ஹேமர்டு ஆன் இந்தியா என்று கமல்ஹாசன் கூறியுள்ளது மிகப்பெரிய வரவேற்பை பெறுகிறது. அதேபோல் இதைத்தான் காந்தி அவர்களும் சுதந்திரம் அடைந்த பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்தியாவானது சுயசார்புடைய இந்தியாவாக, செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியாவாக உருவாக வேண்டும் என்று சொன்னார்கள். அதுவே இந்தியாவிற்கு மிக முக்கிய பாதுகாப்பு. அமெரிக்கா மட்டுமல்ல, எந்த ஒரு நாடும் இந்தியா வரி விதிக்கவோ அச்சுறுத்தவோ முடியாது. அதற்காகத்தான் தற்பொழுது
மோடி தலைமையிலான மத்திய அரசானது ஆத்ம நிர்பார் பாரத் என்பதை மிக பெருமளவில் முன்னெடுத்து செல்கிறது. அதை மேலும் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று கமலஹாசன் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவரும் அரசியலை விட்டுவிட்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறிய அவர் நம்முடைய சகோதரர்கள் குஜராத், திருப்பூர், நொய்டா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய ஏற்றுமதி செய்கிறார்கள். குஜராத், மகாராஷ்டிரா சகோதரர்கள் ஆபரணங்களையும் வைரங்களையும் ஏற்றுமதி செய்கிறார்கள். திருப்பூரில் நமது சகோதரர்கள் ஆடை உற்பத்தியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்ற தொழிலாளர்கள், ஆந்திராவிலிருந்து ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட் செய்பவர்கள் ஆகிய தொழிலாளரோடு நான் தோளோடு தோள் நிற்பேன், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். அதேபோல் ஒவ்வொருவரும் அனைத்து இந்தியர்களும் அந்த தொழிலாளிகளுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மிக சிறப்பான முறையில் மேலும் செயல்படுவார்கள். இந்தியாவுக்கு முதுகெலும்பாக இருக்கின்ற இரும்பு மற்றும் ஸ்டீல் உற்பத்தி செய்யும் தொழிலாளருக்கு நாம் தோள் கொடுப்போம். அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை நாம் செய்து தர வேண்டும். இது புவிசார் அரசியல் விளையாட்டை தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் யாரும் பாதிக்கக்கூடாது, அனைவருக்கும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம். மத்திய அரசு சில சலுகைகளை இவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதாவது சிறு குறு நடுத்தர MSME நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய கடன்களை 2 ஆண்டுகளாவது ஒத்திவையுங்கள். அவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் மின்சாரத்தை வழங்குங்கள். அதேபோல் GSTயில் சலுகை வழங்குங்கள். அல்லது நிலுவைத் தொகையை நிறுத்தி வைத்து ரீஃபண்ட் தர வேண்டியிருந்தால் உடனடியாக ரீஃபண்டை கொடுங்கள். ஏற்றுமதிக்கான புதிய கடனை தாருங்கள், அதை குறைந்த வட்டியில் தந்து அனைவரும் ஊக்கப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய போட்டியை சந்தித்து நாம் மேலும் முன்னேற முடியும் என்று கமலஹாசன் கூறியுள்ளார். அதாவது அனைத்திற்கும் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் என்று ஏற்றுமதி உரிமத்தை, அதாவது ஏற்றுமதி இன்னும் பல நாடுகளுக்கு விரிவாக்கம் செய்கின்ற வகையில் மத்திய அரசானது நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய சந்தையை உருவாக்க வேண்டும். இது கருணையின் அடிப்படையில் இல்லை, மாறாக நம்முடைய நீண்டகால அறைகோலாக இந்தியாவை அனைத்து தாக்குதலிலிருந்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்தியா மிகப்பெரிய நாகரிகம் நாடு, கலாச்சாரமுள்ள நாடு. நம்முடைய நண்பர்களை அவர்களின் வார்த்தைகள் மூலமாக நாம் முடிவு செய்யவில்லை, அவர்களின் தன்மையினால், நண்பர்களின் குணத்தினால் தான் நாம் யார் நண்பர்கள் என்று முடிவு செய்கிறோம். அதேபோல் இப்பொழுது நமக்கு தேவை, நமக்கு நண்பர்கள் யார், அவர் குணங்களால், அதை செயலால் நமக்கு எப்படி உதவி செய்ய என்று பார்த்து அவரோடு நாம் நட்பை மேலும் வளர்க்க வேண்டிய காலம் இது என்று கமலஹாசன் அவர்கள் கூறியுள்ளார். அதாவது இந்தியாவின் ஸ்பிரிட் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது சர்வதேச அளவில் அமெரிக்கா எந்த தடைகளையும் உடைத்துவிடும். என்ன ஒரு 50% என்பது மட்டுமல்ல, நாம் ஒரு கை பார்த்து விடுவோம். மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நாம் அடைவோம். சர்வதேச அளவில் ஏற்றுமதிக்கான புதிய சந்தையை உருவாக்கி நாம் அனைத்து நாடுகளும் போட்டியிட்டு நமது உற்பத்தியாளர்களையும் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களையும் நாம் பாதுகாப்போம். அனைவருக்கும் நாம் தோள் கொடுப்போம் என்று ஒரு நம்பிக்கையுடன் ஒரு கமலஹாசன் விடுத்துள்ள அறிக்கையும் அவர் சமூக வலைத்தளங்களில் பதிந்ததும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.